அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான மை அரகன் மாமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்யூ. நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, நீங்கள் சுஞ்சோட ஞாபகத்துலேயே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட தானே முடிச்சுருந்துருப்போம். இப்போது ஜிமினும் வெளியில் பாவமாக தூங்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு மிட் நைட் மாதிரி ஆயிருக்கும். அப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அழுதுகிட்டே இருந்தனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் தண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் பக்கத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ரொம்பவே பாவமாக படுத்து தூங்கிட்டுருக்காரு. ரொம்பவே வேறு குளிர்து வேறு. அவர் பெட்ஷீட் இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக படுத்து தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக ஃபீல் ஆகுது. நீங்கள் எவ்வளோ தான் அவர் ஹேட் பண்ணாலும் அவர் பார்க்கும்போது உங்களுக்கு பாவமாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் அவருக்காண்டி பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கவர் பண்ணி விடுறீங்க. அவரும் இப்போ கம்ஃபர்டபுளாக அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணும்போது கூட நீங்கள் ஜிமினே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அவரை கஷ்டப்படுத்துறது நினச்சி. சரி அப்படின்ட்டு நீங்கள் டோரையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் தான் ஃபஸ்ட் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவர் மேல் பெட்ஷீட் இருக்கும்ல, அதை பார்க்குறாரு. நாம் ஒன்றும் பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி தூங்கின மாதிரி ஞாபகம் இல்லையே, இது எப்படி இங்கே வந்துச்சு தெரியல அப்படின்ட்டு அவர் அந்த பெட்ஷீட்டையும் எடுத்து உங்கள் ரூமுக்கு தான் வராரு. பார்த்தா நீங்கள் லாக் போடாமல் இருக்கீங்க. என்ன லாக் போட்டுட்டு தானே இருந்தா, இப்போ லாக் போடாமல் இருக்குது அப்படின்ட்டு அவர் உள்ளே வராரு. ஒருவேளை இந்த பெட்ஷீட்டை அவள் தான் நம்மளுக்கு போற்றி விட்டுருப்பாளா, அவள் தானா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சிரிக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயம் அவருக்கு பண்ணியிருந்து நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் பாவமாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்கள் நைட்டெல்லாம் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தீங்கன்னு. அவர் வையன், ஏன் வையன் நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா. ப்ளீஸ் அவனை மறந்துடு, அவன் போயிட்டான், இதுக்கு மேலே அவன் கிடைக்க மாட்டான். ப்ளீஸ் வையன் இனி ஏற்றுக்கோ, இனி ஏற்றுக்கிட்டு நீ என் கூட ஹாப்பியாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. வையன் நீங்கள் ஒன்றுமே பேசலை. நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்த்துக்கிட்டீங்க. ஜிமின் என்னாச்சு? இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் அவளுக்கு கேட்டுச்சா என்ன? இப்போ நம்ம அவளுக்கு கிஸ் பண்ணதெல்லாம் அவளுக்கு தெரியுமா, இல்லை அவள் இப்போ தான் எதிர்ச்சியாக எழுந்திரிச்சாளா அப்படின்ட்டு அவருக்கே ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு அவர் வாஷ்ரூம் போயிட்டார் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்கு. அவர் வாஷ்ரூம் டோர் க்ளோஸ் பண்ண பாருக்கு நீங்கள் சடனாக எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு அவர் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சா என்னன்னு கூட தெரியல. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் டைரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்லேயே இருக்க ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு நீங்கள் அவசரமாக எதையும் தேடுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு தேடிட்டுருக்கீங்க. லாஸ்ட் எண்டில் ஒரு பாக்ஸை பார்க்குறீங்க. அந்த பாக்ஸை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸில் ஒரு சோக கலந்த ஸ்மைல் வருது. நீங்கள் போய் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் ஃபுல்லு சுஞ்சோட ஃபோட்டோ. சுஞ்சு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்ட்டு ஃபுல்லு சுஞ்சோட ஞாபகப்படுத்துகிற மாதிரியே எல்லாமே இருக்குது. அது ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது 1 day பிஃபோர் உங்கள் அம்மா உங்ககிட்ட சுஞ்சோட ஞாபகம் இருக்கிற வரையும் நீங்கள் அவனை மறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு உங்ககிட்டேருந்து ஃபோர்ஸிபிளாக அதெல்லாம் பிடுங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறீங்க. ஃபுல்லு சுஞ்சோட ஃபோட்டோஸ், அவன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கான மெமோரிஸ் அப்படின்ட்டு எல்லாமே அவனை பற்றியே இருக்குது. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு சவுண்ட், என் வையன் என்ன பண்ணுற? இப்போ நீங்கள் அந்த பாக்ஸை ஒழிச்சு வச்சுட்டு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. பார்த்தா ஜிமின் தான். என்ன என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சும்மா எதுக்கு இங்கே வந்த? அது வந்து ஒன்றும் இல்லை.
ஏன்னா நீங்கள் ஜிமின் கிட்ட சொன்னால் அவன் வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் போட்டுருவான்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஜிமின் கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. ஜிமின் சரி வா, உனக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் என் கையை விடுறியா அப்படின்ட்டு கையை அவர் கையிலேருந்து அப்படியே உதறீங்க. அவருக்கு கோவம் வருது லைட்டாக. என்ன வயன், உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் வர? இங்கே பாரு, இனி எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ ஒன்றும் என்னை பற்றி கேர் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை, புரியுதா? நீ யார் ஃபஸ்ட்டு? நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. இந்த தாலி மட்டும்தான் என் கழுத்தில் இருக்குது. மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா அப்படின்றீங்க. அவருக்கு இங்கே பாரு வயன், நீ போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டு இருக்க, எனக்கு கோவம் வருது. ஓ வருதா, வரட்டும், அதுக்கு நானே பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி வரீங்க. அப்போ ஜிமின் இங்கே பாரு வயன், நான் ரொம்பவே பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீ என் கோவத்தை ஏற்றாத, புரியுதா? நான் அப்படி தானே பேசுவேன், என்ன இப்போது அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னே எதிர்த்து பேசுகிறீங்க. ஜிமினுக்கு கோவம் வருது. இங்கே பாரு வயன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத. அப்புறம் நான் எப்படின்னு உனக்கு தெரியும் தானே. நான் இத்தனை நாளாக உனக்காண்டி தான் சைலண்ட்டாக இருக்கேன். மறுபடியும் பழைய ஜிமினை வர வைக்காத. என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றும் பிடுங்க முடியாது, போதுமா? இப்போ ஜிமினுக்கு வருதே கோவம். உங்கள் கை ரெண்டுத்தையும் உங்கள் வாலில் பின் பண்ணுறாரு. அதுவும் அவர் ஒரு ஹேண்டை வச்சு உங்கள் ரெண்டு கையும் லாக் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு ஹேண்ட் உங்கள் ஹிப்ஸில் டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. விடுடா, எனக்கு கை வலிக்குது, விடுடா அப்படின்றீங்க. அவர் விட முடியாது. பேசுனல்ல, இப்போ பேசுடி, இப்போ பேசு. இங்கே பாருடா, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும் சொல்லு பார்ப்போம். சி விடு என்னைய அப்படின்றீங்க. அவர் விட முடியாதுடி அப்படின்றாரு. நீங்கள் மரியாதையாக விட்டுரு, இல்லைன்னா நான் கத்துவேன், அம்மா அப்பா வர சொல்லுவேன். சொல்லிக்கோ, அவங்க வரமாட்டாங்க அப்படின்றாரு. நீங்கள் கன்ஃபியூஷனாக அவரை பார்க்குறீங்க. ஆமாம், அவங்க வரமாட்டாங்க, உன்னால் எவ்வளோ முடியுமோ கற்று அப்படின்றாரு. நீங்கள் அதானே பார்த்தேன், நீயாவது நல்லவனா மாறுதாவது. இத்தனை நாளாக ஜஸ்ட்டு நடிச்சிருக்க அப்படி தானே? ஆமாடி நடித்தேன். இப்போ என்ன உனக்கு சொல்லு. இங்கே பாரு ஜிமின், உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், மரியாதையாக நீ விட்டுரு. விட முடியாது, விடுன்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை தள்ளி விட்டு போகலாம் பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அவரை அடிக்கிறீங்க. விடு அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. அவர் இப்போ மட்டும் நீ கத்துனேன்னு வச்சுக்கோ, உன்னோட லிப்ஸ் என் லிப்ஸ் கூட இருக்கும் அப்படின்றாரு. நீங்கள் கொஞ்சம் ஜர்க்காகிறீங்க. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. அவர் ரூம்குள்ளே போட்டு ரூம் லாக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுற, விட்றா அப்படின்றீங்க. அவர் விடவே மாட்டுறாரு. உங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே பெட் மேலே போடுறாரு. நீங்கள் எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. அவர் உங்கள் மேலே வந்து உங்களை ஹேண்ட் ரெண்டுத்தையும் மறுபடியும் லாக் பண்ணுறாரு. நீங்கள் இங்கே பாரு, வேணாம். என்ன வேணாம்? நான் ஒன்றுமே பண்ணலையே உன்னைய. சொன்னால் கேளு, மரியாதையை என்னை விட்டு தள்ளி போகணுமா? ஏன்? நீ என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. மரியாதையாக வெளில போ. ஓ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கா? ஆகட்டும், எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு வராரு. உங்களுக்கு கோவமாக வருது. மரியாதையாக வெளில போ, நீ போயிடு. எனக்கு உன்னைய என் பக்கத்தில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மரியாதையாக வெளில போ. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. என்ன, எனக்கு இனி உனக்கு பிடிக்கலையா? நான் எங்கே கேட்டேன் உனக்கு பிடிச்சதா இல்லையான்னு? எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், புரியுதா அப்படின்றாரு. நீங்கள் இங்கே பாருடா, நான் உன்னை ஏற்றுக்கிறதாவே தயாராக. நீ ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் தனியாக போய் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்றீங்க. அவர் விட முடியாது. ஓ நீ விட்டுறதுக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? பின்ன எதுக்கு பண்ணிக்கிட்ட? எதுக்குன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னைய லவ் பண்ணுறியா? அதுக்கு தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறல்ல. ஓ நீ அப்படி வரியா? சரி அப்படியே வச்சுட்டு போ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வாயை மூடு பொறுக்கி, ப்ளீஸ் நீ விட்றா. சரி விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஒரு கூலாக விட்டுறாரு. நீங்கள் என்ன சொன்னோன்னே விட்டுட்டானா அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜிமின் உங்களை விட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வாயாமல் பேச ஆரம்பிக்கிறீங்க.
பொறுக்கி நாய், உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும். நான் சொல்கிறேன் தானே, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு. இருந்தாலும் நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பார்க்குறல. சரி எடுத்துக்கோ, ஆனால் இதை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துருந்துருக்கணும். நான் உன்னை அப்பயே அலோவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை வற்புறுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு வேணும் தானே, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவர் வேணுமே வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. அவர் வையன், உனக்கு ஒரு லிமிட்டு தான், புரியுதா? என்ன லிமிட்டு? நீ நீ இருக்கியே, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்றீங்க. அவருக்கு கோவம் வருது. இங்கே பாரு, நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ கேட்க மாட்ற. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வையன் அப்படின்ட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாரு. உங்களுக்கு செம்ம கோவமாயிட்டுருக்கு. ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளில வந்த பிறகு செம்மையாக மூச்சு வாங்குறாரு. எதுக்குடா ஜிமின் உனக்கு இப்படி ஹார்ட் துடிக்குது? அவர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே, உனக்கு ஏன் இப்படி ஹார்ட் பீட் எகிரிட்டுருக்கு அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. அவர் உங்ககிட்ட வேணும்னே தான் இப்படி நடந்துகிட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்ககிட்ட எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அவருக்கு அடிப்படைஞ்சு போக மாட்டீங்க. ஸோ அவர் இதுக்கு மேலே இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, இப்படி நடந்துக்கிட்டா தான் அவன் நம்ம பேச்சு கேட்பா அப்படின்ட்டு தான் அவர் உங்ககிட்ட மறுபடியும் அரகண்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஜிமின் இப்படியே நடந்துக்கோ, அப்போ தான் உன் பேச்சு அவள் கேட்பா, இல்லைனா வாய் பேசிகிட்டே இருப்பா அப்படின்ட்டு அவர் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வெளில வரீங்க. நீங்கள் டைரெக்டாக போய் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினும் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் பார்த்தா டிவியில் செம்ம வால்யூம் வச்சு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது தான். பட் அவர் சிரிச்சுட்டே உங்ககிட்ட வர்றாரு. வையன் வா சாப்பிட, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, வாடி சாப்பிட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் கையை தட்டி விட்றீங்க. இனி தொடாத நீ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா, சரி இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அவரை அடிக்கிறீங்க. அவர் இங்கே பாரு உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. அவர் சேர்லேயே வச்சு உங்களை லாக் பண்ணுறாரு. இங்கே பாரு, இப்போ நீ சாப்பிட்லன்னா நான் உனக்கு சாப்பிட வைப்பேன், நான் உனக்கு ஃபீட் பண்ணுவா என்ன, அதுதான் நீ ஆசைப்படுறியா? இங்கே பாடா, எனக்கு சாப்பிட பிடிக்கல, நீ விட்டுரு. எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கலான்னு நினைக்காத, அது எப்போவுமே நடக்காது, புரியுதா அப்படின்ட்டு போகிறீங்க. நஜிமின் மறுபடியும் உங்களை ட்ராக் பண்ணி சேரில் உட்கார வைக்கிறாரு. சரி உனக்கு தான் சாப்பிட பிடிக்கலான்ற, நான் உனக்கு கூட்டி விட்றேன் அப்படின்ட்டு அவர் ஃபுட்டை ஸ்பூனில் எடுத்து அவர் மவுத்துக்குள்ளே வைக்கிறாரு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னை விட்டுறியா, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஜிமின் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் இங்கே பாரு, இப்போ நீ சாப்பிட்லன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல, நான் உனக்கு எப்படி ஃபீட் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ட்டு அவர் லிப்ஸை அப்படியே லிக் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பயத்தில் நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அவரும் போய் கிச்சனுக்கு போய் அவருக்கு எடுத்துகிட்டு வர போகிறாரு. அவர் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே அவர் ஆட்டிடியூட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட ஒரு மாதிரி கோல்டாக நடந்துட்டு இருந்திருப்பார். இப்போ அவருக்கு ஜிமின் எப்படியோ கரெக்டாக பண்ணிட்டடா, இல்லைனா அவள் சாப்பிடவே மாட்டா, நல்லா அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பா, நல்ல வேலை நீ கரெக்டாக பண்ணுற, குட் ஜாப் அப்படின்ட்டு அவரையே பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அவரும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் ஃபுட்டை பெணிச்சிட்டே இருக்கீங்க சாப்பிடாம. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபுட்டை ஒரு வாய் எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுட்டே கிளறிட்டுருக்கீங்க. ஜிமின் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாரு, ஆனால் நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் தைஸில் வைக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க ஷாக்கிங்கா. அவர் என்ன சாப்பிட முடியலையா, நானே ஊட்டி விடட்டா என்ன? இல்லை எனக்கு சாப்பிட தெரியும், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ சாப்பிடு அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு உங்கள் தைஸ் மேலேருந்து கையை எடுக்காமல். நீங்கள் சாப்பிடவே பிடிக்காம ஒரு வாயை எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் பிளேட்டில் ஃபுட் காலி ஆகிற மாதிரியும் தெரியல. ஜிமின் உங்கள் தைஸை அப்படியே ரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பொறுக்கி என்ன பண்ணுறேண்ணா? நான் ஒன்றும் பண்ணலையே. என்னது இது, கையெடு. எடுக்க முடியாது, நீ சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நான் உன் தைஸ்லேருந்து கையை எடுத்துடுறேன்.
ஏய் மரியாதை கையேடுறா, எனக்கு சாப்பிட தெரியும், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டுப்பேன்னு எனக்கும் தெரியுது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடி, நான் கையை எடுத்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காம தானே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ லேட் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் இதுதான் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஹேண்டை ரப் பண்ணிட்டே மேலே வராரு. நீங்கள் அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் நீ எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிக்கிறியோ அவ்வளோ உனக்கு நல்லது, இல்லைனா என் ஹேண்ட் லாஸ்ட் டைமில் எங்கே வரும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ட்டு ஸ்மிக் பண்ணுறாரு. நீங்கள் பொறுக்கி பொறுக்கி எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு மனசுலேயே திட்டிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் மேலே வரையும் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்களோடதை டச் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுறீங்க. நான் சாப்பிட்டேன் போதுமா அப்படின்ட்டு நீங்கள் பிளேட்டை காமிச்சிட்டு அங்கே வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்போ க்யூட்டாக தெரியுது. அவரும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் அவரும் பிளேட் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் போய் அதை வாஷ் பண்ண போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடிலேருந்து வந்து அப்படியே அவர் பிளேட்டை வச்சுட்டு உங்கள் ஹேண்டோட அவரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற நீ விடு அப்படின்ட்டு நீங்கள் திரும்புறீங்க ஜிமின் பக்கம். ஜிமின் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. தள்ளி போறியா, நான் போகணும் அப்படின்றீங்க. அவர் இருவையன், நான் இன்னும் ஹேண்ட் வாஷே பண்ணல. நான் பண்ணிட்டேன், என்னை விடு, நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போறியா? ஏன்? ஏன்னா நான் போகிறேன் விடு அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என் கையை விட்றா. அப்போ ஜிமின் உங்களை அப்படியே ஹிப்ஸோட லிஃப்ட் பண்ணி அங்கே இருக்க கிச்சன் கவுண்டர் மேலே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் விடு அப்படின்ட்டு அவரை விலைக்கு போகலான்னு பார்க்குறீங்க. அவர் வையன், நீங்கள் அவரை பார்க்குறீங்களா? அப்போ அவர் எங்கே போகணுன்னு நினைக்கிற? நான் ரூமுக்கு போகணும், என்னை விடு. எதுக்கு போகணும்? எதுக்கா? நான் போகணும், என்னை விடு. போகலாம் கூடாது, இங்கே இரு, என் கூட தான் இன்றைக்கி ஃபுல் இருக்க போகிற. ஸோ நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. நீங்கள் அம்மா அப்பா எங்கே? அவங்க 2 நாளைக்கு வரமாட்டாங்க. ஏன் எங்கே போனாங்க? அவங்க 2 பேரும் ஒரு மேரேஜ்காண்டி வெளியூர் போயிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் என்கிட்ட சொல்லலை? உன்கிட்ட சொல்லணுமா? நீ தான் அவங்ககிட்ட பேசவே மாட்றியே, அதனால தான் அவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. என்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு சரி இருந்துட்டு போகுது, என்னை விடு அப்படின்ட்டு போக பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை விடுற மாதிரியே தெரியல. உங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வராரு. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி வால் தான் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவர் வையன், என்ன? இல்லை, இன்னைக்கு நீ ரொம்ப க்யூட்டாக தெரியே. என்ன? என்ன சொல்கிற? இல்லை, இன்றைக்கி நீ ரொம்பவே ஹாட்டாக க்யூட்டாக தெரிகிற அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத, என்னை விட்டு போ அப்படின்றீங்க. அவர் இல்லை முடியாதே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜிமின் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமின் உங்களை அந்த நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கிஸ் பண்ணுறது உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. லிப்ஸ் கிட்ட வந்த பிறகு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது உங்களுக்கே ஒரு மாதிரி செடக்டிவாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஷைனஸில் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவர் ஹேண்ட்ஸ் 2மே உங்கள் ஹிப்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் 2த்தையும் ஜிமினோட ஷோல்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஷோல்டரை செம்மையாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பேக் கிஸ் எல்லாம் பண்ணலை, பட் நீங்கள் அவர் கிஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சடனாக காலிங் பெல் சவுண்ட் அடிக்குது. அப்போ ஜிமின் நிதானத்துக்கு வராரு. நீங்கள் அவரோட தள்ளி வரீங்க. நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுன்ற மாதிரி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். நீயா? வா உள்ளே வா அப்படின்ட்டு லீலா உள்ளே கூப்பிட்றீங்க. அவ்வளோ உள்ளே வரா. ஜிமின், நல்ல சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சே, இவ ஒருத்தி நல்ல நேரத்துக்கு வந்து கெடுத்து விட்டுட்டா.
அப்படின்ட்டு ஜிமின் கோவத்தில் அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமினியும் ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாமல் அவரை பார்க்காம லீலாவை கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறீங்க. அவள் உங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்ருக்கா. நீங்கள் ஜிமினியும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் லீலா கிட்டே பேச ஆரம்பிக்கிறீங்க. அவள் என்னடி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டுலாம் விசாரிக்கிறா. நீங்களும் அவளுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களையே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ லீலா ஜிமினை பார்க்குறா. ஜிமின் என்ன இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் ஃபார்மலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து உங்கள் ஆப்போசிட்லேயே உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. லீலாவுக்கு புரியுது நம்ம தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல் அப்படின்ட்டு. அவள் சரி வையன் நீ ஹாப்பியாயிரு நான் போகிறேன் அப்படின்ட்டு நழுவி போக பார்க்குறா. ஆனால் நீங்கள் அவள் கையை பிடிச்சி அங்கேயே உட்கார வைக்கிறீங்க. ஏன்னா அவள் இங்கேருந்து போயிட்டானா ஜிமின் என்ன பண்ணுவார்னே தெரியாதுல்ல. ஸோ அந்த பயத்தில் தான் நீங்கள் அவளை அங்கேயே உட்கார வச்சுக்கிறீங்க. அவள் புரியாமல் பார்க்குறா. நீங்கள் எங்கடி போகிற இங்கே இரு. இல்லை வையன் நான் எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா? என்ன டிஸ்டர்பன்ஸா? சைலண்ட்டாக இரு. நீ வந்தது என்னை காப்பாற்றின மாதிரி அப்படின்றீங்க. அவள் என்ன சொல்கிற அப்படின்ட்டு புரியாமல் பார்க்குறா. ஜிமினுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கலாம் புரியல. பட் அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் நம்மளே பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு. அவளுக்கும் இப்படி உட்காந்துட்ருக்குது அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் ஜிமின் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவரோட இன்டென்ஷன் என்னென்னு அவளுக்கும் லைட்டாக புரியாதான் செய்யுது. ஸோ அவள் எப்படியாச்சும் போயிடலான்னு பார்க்குறா. நீங்கள் விட மாட்டீங்க. நீ விட்ரி. அப்புறம் ஜிமின் என்னை ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாரு. ப்ளீஸ் வையன் விடு வையன் நான் போகிறேன். சும்மா இருலீலா நீ வந்ததே எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ப்ளீஸ் இங்கேயே இருந்துரு. இங்கேயே இருக்கணுமா போடி அப்படின்றா. நீங்கள் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு நீங்கள் அவளை அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஜிமின் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஐயோ எங்கே போனாலும் விட மாட்டானா என்ன இவன் அப்படின்ட்டு நீங்கள் ரூமுக்கு போய் லாக் போடுறீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டீங்க. ஜிமின் ரூமுக்குள்ளே போயிட்டா மட்டும் என்கிட்ட சிக்க மாட்டியா என்ன? எப்படி இருந்தாலும் என்கிட்ட நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட் மேலே உட்காந்துட்டு அப்பாடி அப்படின்றீங்க. அவள் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் உன் கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு. என்ன சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் உன் கண்ணத்தெல்லாம் தடவி பார்க்குறீங்க. ஆமாம் பாரு எப்படி செவந்திருக்கு அப்படின்ட்டு அவள் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோல்டாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்ட்டு நீங்களும் சமாளிக்கிறீங்க. அவளுக்கு தெரியாதா என்ன? ஸோ அவன் சரி நடக்கட்டும். எப்படி போகுது உன்னோட மேரேஜ் லைஃப்? மண்ணாங்கட்டி மாதிரி போகுது. என்னடி சொல்கிற? உனக்கே தெரியும் தானே அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. என்ன அவனை உனக்கு இப்போ வரையும் பிடிக்கலையா? எனக்கு அவனை எப்போவுமே பிடிக்காது அவ்வளோதான். என் பையன் கொஞ்சமாச்சும் மாறுடி. அவரை பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல. உன்னை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. போதும் நிறுத்தியா? அவனை பார்த்தா உனக்கு அப்படி வேணா தெரியலாம். ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரில. என்னை கஷ்டப்படுத்தணுன்னு தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிற வையன்? ஆமாம் அவனுக்கு என்னை கஷ்டப்படுத்தணும். என்னை கஷ்டப்படுத்தினாதான் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் என்னை வற்புறுத்தி மேரேஜ் பண்ணி என்னை இப்படி கஷ்டப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். வையன் நிஜமாவா? ஆமாம் நானே பொய்யா சொல்கிறேன். அவன் என்னைய என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குடி. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவன் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டான். அவன் நான் எவ்வளோ தான் அவன்கிட்ட கோவப்பட்டால் கூட அவன் என்கிட்ட மறுபடியும் கோவத்தை காமிக்கல. ஆனால் அவனை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அவன் சும்மா தான் இருந்தான். ஆனால் இப்போது அவன் என்கிட்ட மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்கிட்ட இப்போ அவன் ரொம்ப ரூடாக நடந்துக்க ஆரம்பிக்க போகிறான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன சொல்கிற வையன்? அப்போது அவன் உங்ககிட்ட சாஃப்டாக நடந்துக்கும் போது நீ அவங்ககிட்ட ரூடாக நடந்திருக்க. இப்போ அவர் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்க போகிறாரு. நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ தெரில. எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. நான் சுஞ்சேவை மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியுதில்ல. இவனை எனக்கு பிடிக்கல தான். ஆனால் இவனையும் எனக்கு கஷ்டப்படுத்த முடியல. இவன்கிட்ட நான் எவ்வளோ ரூடாக நடந்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அதை விட ரொம்பவே வலி தருது நான் அவன்கிட்ட நடந்துக்கிறது. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு அதை பற்றியே யோசனையாக இருக்குது. நான் ஏன் அவனை பற்றி யோசிக்கிறேன்னு புரியல. பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
அவனை நான் இப்போல்லாம் திட்டுறனோ அப்போல்லாம் எனக்கு நிஜமாவே என்ன பண்ணுறதுன்னு புரியல லீலா அப்படின்ட்டு நீங்கள் அவளை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது, அவளும் உங்களை சமாதானப்படுத்துகிறா. லைஃப்னால் இப்படி தான், எதுவும் பண்ண முடியாதுடி, நீ இதை எப்படியாச்சும் ஏற்றுக்க பாரு அப்படின்ட்டு அவளும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவளை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அவள் சரிடி நான் வரேன் அப்படின்ட்டு ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் அதையே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவர் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாரு. லீலா வந்துட்டு சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்றா. ஜிமின் மைண்ட் வாய்ஸ் போனால் போயிடு, அப்படியே போயிடு, மறுபடியும் வந்துடாத அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாய்ஸ் ஓட்டினாலும் சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்ட்டு கைண்டாக சொல்கிறாரு. அவளும் சரி அப்படின்ட்டு உங்களை திரும்பி பார்த்து பாய் சொல்கிறா. நீங்கள் போவாதுடின்ற மாதிரி பார்த்துட்டு பாய் சொல்லி அனுப்புகிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பயத்தில் ஜிமினை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது. பட் அவன் ஏதோ பண்ணுறதுக்காண்டி தான் காத்துட்ருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படி அவங்கள முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு ஜிமினை பார்க்காத மாதிரி ரூம்குள்ளே ஓடி போயிடலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் ஏ வயன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. அவர் எங்கே போகிற? நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்குள்ளேயா? எதுக்கு போகிற? எதுக்கு போவாங்க, சும்மா தான் அப்படின்றீங்க. அவர் ஓ அப்படியா, சரி வா நானும் வரேன். எதுக்கு? இல்லை எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்குங்க, என்னையே கூப்பிட்றீங்க. அதான் தூக்கம் வருது, நீ வந்தனா 2 பேரும் சேர்ந்தே தூங்கலாம். இல்லை எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல. சரி உனக்கு வரலன்னா பரவாயில்ல, எனக்கு ஒரு கம்பெனியாச்சும் கொடு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவரே ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் கையை விட்றா அப்படின்றீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன இப்போது? இல்லை என் கையை விடு, நான் டிவி பார்க்கணும். ஓ டிவி பார்க்கணுமா, சரிவா டிவி பார்க்கலாம். இல்லை நான் தனியாக பார்க்கணும், உன் கூட பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல தான். வாடி சும்மா அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் இமேஜினேஷனுக்கே போயிட்டீங்க. ஜிமின் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சீச்சி அப்படின்ட்டு நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்க. ஜிமினும் உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு பயமாகுது. சொன்னீங்க ப்ளீஸ் என்னை விட்டுறியா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. அவர் இப்போ நீ மட்டும் எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, நீ என்ன மைண்ட் வாய்ஸில் ஓட்டிகிட்டு இருந்தியோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். நான் எதுவும் யோசிக்கலையே. இல்லை நீ என்னென்ன யோசிச்சுன்னு எனக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் வேணும்னா சொல்லு பண்ணலாம், இல்லைனா அமைதியாக என் பக்கத்தில் அழகாக படுத்து தூங்கு, புரியுதா அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே பேட் பண்ணுறாரு. நீங்கள் இவன் விட மாட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் ஹிப்ஸை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அவரோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் மேலே இருக்குது. அப்படியே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி சிரிச்சிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரல தான், ஸோ நீங்கள் முழிச்சிட்டே இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து வர ஸ்மெல் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கே இதெல்லாம் பிடிக்குது சி அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் அவர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்கள் மனசு விட மாட்டேங்குது. நீங்கள் முழிச்சிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு.